இந்தியாவினுடைய சட்டப்படி ஒரு மனுஷனாலும் அவனுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இந்த எலெக்ஷன் பூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு போடக்கூடிய மையம் அப்படிங்கிறது வைக்க வேண்டும். இதுதான் இந்தியாவினுடைய ரூல். பிரேசிலில் ஒரே ஒரு நபருக்காக கிட்டத்தட்ட 19,940 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்டது. அந்த இடத்துல யாரும் போகக்கூடாது. அப்படி போகிறதா இருந்தால் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி அவர் வந்துட்டாரா, இல்லாட்டி நம்ம அங்கே உள்ள என்ட்ரானவங்க திரும்ப வந்துட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த டைமுக்குள்ளே நம்ம திரும்ப வரல அப்படின்னா நம்ம மீது வழக்குகள் அப்படிங்கிறது தொடரப்படும். அப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரே ஒரு மனிதர் இறந்துட்டாராம். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா குழி மனிதன் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும், மேன் ஆஃப் த ஹோல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லையும் கூப்பிடுறாங்க. அது யாருப்பா அந்த மனுஷன்? ஒரு பழங்குடியினர் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் தனியாக வாழ்ந்ததற்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அமேசான் ரெயின் ஃபாரஸ்டினுடைய இப்போதைய நிலைமை என்ன, இப்படிங்கிற பல டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது தான் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இந்த காடு. ஸோ இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 9 நாடுகளை உள்ளடக்கி இருக்கு. ஸோ 9 நாடுகளில் பறந்து விரிந்து இருக்கக்கூடியது தான் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். பிரேசில், பொலிவியா, பெரு, இக்குவடார், கொலம்பியா, வெனிசுலா, கயானா, சுரினேம் மற்றும் பிரெஞ்சு கயானா அப்படின்னு சொல்கிற 9 நாடுகளில் தான் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதில் 60% காடுகள் அப்படிங்கிறது பிரேசிலில் இருக்குது. இந்த 60% காடுகள் பிரேசில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இங்கே தான் பெரிய அளவு டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறதும் காடுகளை அழித்து பலவிதமான தொழில்கள் செய்து வராங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இந்த பூமியினுடைய நுரையீரலாக கருதப்படும் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அழிந்து விட்டது என்றால் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை காத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரொம்ப நாளாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இதே அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் மிகப்பெரிய அளவு காட்டுத்தீ வந்துருச்சு. அந்த காட்டுத்தீயை பிரேசிலினுடைய அரசாங்கமே ஏற்படுத்தியிருப்பாங்களா அப்படிங்கிற டவுட் வர போன வருடம் வரை பேசப்பட்டது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் இல்லாட்டி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட 40,000 பிளான்ட் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 1300 பேர்ட் ஸ்பீஷியஸ், 2200 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், 427 டைப் ஆஃப் மேமல்ஸ், 430 ஆம்பியன் ஸ்பீஷியஸ், 380 ரெப்டைல்ஸ், அதே மாதிரி 25 லட்சம் வகையான இன்செக்ட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்படி வேறொரு உலகத்தை இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 5 பறவையினுடைய இனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் கண்டிப்பாக ஒரு பறவை இனம் அப்படிங்கிறது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குற இல்லாட்டி நம்ம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நாளும் 137 இனங்கள், தாவரத்திலாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இல்லாட்டி பூச்சிகள் இனமாக இருக்கட்டும், 137 இனங்கள் அப்படிங்கிறது அழிந்து வருகிறது அப்படிங்கிற வேறொரு திடுக்கிடும் உண்மையும் இதே அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ 137 ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஸ்பீஷீஸ்க்கான பூச்சிகள் இல்லாட்டி தாவரங்கள் அழிந்து போகின்றனவா. இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 400லேருந்து 500 பழங்குடி இனத்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் அடுத்த ஒரு தகவல். இந்த 400லேருந்து 500 பழங்குடி இனத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் 50க்கும் அதிகமான பழங்குடி இனத்தவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கான லாங்குவேஜ் தனியாகவே இருக்கான். அவங்களுக்கான சம்பிரதாயங்கள் வேறு, அவங்களுக்கான வழிபாடு முறைகள் வேறு, அவங்க மனிதர்கள் கூட பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இனங்களை உள்ளடக்கியது தான் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். சரிப்பா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிற இவ்வளவு காடுகள், இவ்வளோ மரங்கள் இருக்குன்னு சொல்கிற உண்மையிலேயே இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் மழை பெய்கிறது அப்படின்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அந்த மழை அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிலத்தில் விழ வேண்டும் என்றால் 10 நிமிடங்கள் தொடர்ந்து மழை பெய்யணும். அப்படி பெய்யலைன்னா அந்த மழை துளி அப்படிங்கிறது அங்கே அமேசான் ரெயின் ஃபாரஸ்டினுடைய அந்த நிலப்பகுதியில் விழவே விழாதான். அந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சூரிய வெளிச்சம், இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு மேலே விழக்கூடிய சூரிய வெளிச்சத்தில் 1% சூரிய வெளிச்சம் மட்டும்தான் அப்படியே அந்த நிலத்துக்கு செல்கிறது அப்படிங்கிறதும் வேறொரு செய்தி. சரி விக்கி, ஏதோ சொன்னியே இந்த காடுகள் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி, ஆனால் அதனுடைய உண்மையான டேட்டா என்ன தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட 20லேருந்து 30% அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டு விட்டது. சுரங்கங்களுக்காக, அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி எடுப்பதற்காக, இல்லை எங்களுடைய நாட்டை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம் அப்படிங்கிற பெயரில், அப்படி இல்லை நாங்கள் அங்கே சாலைகள் அமைக்கிறோம் அப்படிங்கிற பெயரில், இல்லை அங்கே வழிபாட்டு தடங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி பல பெயர்களில் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அழிக்கப்படுது.
ஒவ்வொரு செகண்ட்லையும் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது அங்கே அழிக்கப்படுகிறது. அந்த காடுகள் அப்படிங்கிறது அழிக்கப்படுது. இதுக்கு எதிராக நம்ம எதுவுமே செய்யலைன்னா வெறும் 40 வருடங்களில் பூமியினுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் நம்மிடம் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு 50 பழங்குடி இனத்தவர்கள் அங்கே வாழ்ந்தாங்க, அவங்களுக்கான லாங்குவேஜ் இருக்குது, அவங்க மனிதர்கள் கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதில் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர் தான் இந்த குழி மனிதன், அப்படி இல்லைனா மேன் ஆஃப் த ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1970-80 இந்த காலகட்டத்தில் இவர் கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே சுரங்க தொழில் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவு பேசப்பட்டது. ஸோ நிறைய முதலாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தவர்களை முழுவதுமாக அழிக்கிறாங்க. ஒவ்வொரு இனமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம 50 இனம் அப்படின்னு சொல்லும்போது 50 இனத்தில் ஒரு 10 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், இல்லாட்டி 2 பேர் மட்டுமே இருக்கலாம். இப்படின்னு சொல்கிற 50 இனம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தவர்களை துரத்தி விட்டு தான் இந்த இடத்துல மைனிங் செய்யணும் அப்படின்னு சொல்கிற அந்த பண்ணையார்கள் என்ன செஞ்சாங்கன்னா 70-80களில் இந்த பழங்குடி இனத்தவர், இந்த குழி மனிதன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய இனத்தை சார்ந்த பல மனிதர்களை அழிக்கிறாங்க. அதுலேருந்து எஞ்சிய மனிதர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 7 நபர்கள். இந்த 7 நபர்களில் 1995 மீதம் இருக்கும் 6 நபர்களும் கொல்லப்படுறாங்க. எஞ்சிய மனிதர் இந்த ஒற்றை மனிதர் தான். இவங்க பேசின மொழி என்ன தெரியாது, இவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாட்டி இவங்களுக்கான அந்த கலாச்சாரம் என்ன தெரியாது. இப்படி எல்லாருமே கொல்லப்படும் போது இவருடைய வயது, அதாவது 70-80களில் கொல்லப்படும் போது இவருடைய வயது வெறும் 13 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருடைய வயது 60 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மனிதனை பற்றி ஏதாவது பேசிட முடியாதா, பார்த்துட முடியாதா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிறைய புகைப்பட கலைஞர்களாக இருக்கலாம், பெர்மிஷன் வாங்கி, பிரேசில்கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி இந்த காட்டுக்குள்ளே நுழைந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் நிறைய பேர், 1-2 பேர் ரொம்ப அளவு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மனிதனுக்கான ஒரு குடிசை அப்படிங்கிறது அவரே செஞ்சு அந்த குடிசை அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஹாஃப் நேக்கடாக தான் இருப்பாராம். ஸோ அந்த மனிதருக்கு அந்த குடிசையிலலாம் நிறைய கேமராலாம் பொருத்தி அந்த மனிதரை அழைக்கக்கூடிய விதமான அந்த புகைப்படங்கள், வீடியோஸ் எல்லாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய அளவு வைரலாச்சு. ஆனால் அந்த பழங்குடி இனத்தை சார்ந்தவர் மனிதர்களை பார்த்தா பயந்து ஓடிடுவாராம். ஒன்று மரத்துக்கு மேலே ஏறிடுவாராம், இல்லாட்டி எங்கேயாவது போயிடுவாராம், இல்லாட்டி ஏதாவது ஒரு குழிக்குள்ளே பதுங்கி இருந்துருவாராம். ஸோ அப்படிப்பட்ட மனிதனை கடைசி வரை முழுமையாக பார்க்க முடியலை அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட வேண்டும். ஸோ இந்த மனிதன் வாழக்கூடிய அந்த குடிசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடிசையில் ஒரு 9 அடி அப்படி இல்லைனா 10 அடி அப்படியே ஒரு ஆழமான ஒரு குழி அப்படிங்கிறது இருக்குமா. எதுக்காக இந்த குழி தோண்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இது எல்லாம் அந்த புகைப்பட கலைஞர்கள் இல்லாட்டி இந்த சினிமா எடுக்கக்கூடிய நபர்கள் அவங்க போய் அங்கே அந்த மனிதன் இல்லாத போது அவனுடைய வீடு அப்படிங்கிறத எடுக்கும்போது தான் தெரியுது அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய குழி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குழி அப்படிங்கிறதுனால தான் இவனை குழி மனிதன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படி இல்லைனா மேன் ஆஃப் த ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழி அப்படிங்கிறது அவங்களுடைய மத சடங்குக்காக இருக்கலாம், வேறு எதுக்கும் இருக்காது. ஸோ இந்த மத சடங்குக்காகத்தான் அந்த குழியை அவங்க தோண்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ மேன் ஆஃப் த ஹோல்ஸ் அப்படிங்கிறவர் அறியப்படுகிறார். இப்படி ஒரு மனிதனுக்காக பிரேசில் அரசாங்கம் எதுவுமே செய்யலை. ஆனால் பழங்குடியினர்களை காப்பாற்றக்கூடிய வேறொரு அமைப்பு இருக்குது, ஃபுனாய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய அளவு இப்படிப்பட்ட பழங்குடியினர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. அப்படி லிஸ்ட்டை எடுத்து இதில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கான், இந்த மனுஷன் இத்தனை கிலோமீட்டர் இல்லாட்டி இத்தனை ஹெக்டர் நிலப்பரப்பில் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னனால அந்த மனுஷனை பாதுகாக்க வேண்டும், அந்த பழங்குடி இனத்தவரை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. வேறு வழியே இல்லாமல் பிரேசில் அரசாங்கம் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அந்த உத்தரவு காரணமாக பல பண்ணையார்கள் கோபப்பட்டாங்க. பல நபர்களும் பிரேசில் அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த ஃபுனாய் அமைப்பில் இருந்த மனிதர்களுக்கு எதிரான கொலைவெறி தாக்குதல், இது எல்லாமே வரலாறுல இருக்குங்க. ஸோ அதையும் தாண்டி அந்த மனிதன் பாதுகாக்கப்பட்டான். அவர் எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அங்கே யாராவது இருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்துவது, அந்த மனிதனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வைப்பது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பக்காவாக பார்த்துக்கிட்டாங்க இந்த ஃபுனாய் அப்படிங்கிற அமைப்பு. இந்த ஒரு மனிதன் மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி வெறும் 3 மனிதர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வேறொரு இனக்குழு இருக்குது. இதே மாதிரி 10 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு அப்படிங்கிறது இருக்குது. இவங்களெல்லாம் தனித்தனியாக இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க மனிதர்கள் கூட நேரடியாக மனிதர்களாக வந்து பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அந்த காட்டுக்குள்ளே தான். ஸோ காட்டுக்குள்ளேயே இருந்துடுவாங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டியது மட்டும்தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி நம்மலாம் படிச்சிருக்கோன்னு சொல்லக்கூடிய மனிதர்களுடைய வேலை அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மனிதன் ஒரு 23ஆம் தேதியிலேருந்து வெளியில் வரவே இல்லை. அங்கங்கே வச்சிருக்கிற கேமராவில் அந்த மனிதன் எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிடையாது, அந்த மனிதன் வெளியிலே வரலை. ஸோ கேமரா இல்லாட்டி அதை பார்க்க சென்ற நபர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்துருக்காங்க. இவருக்குன்னு தனியாக ஒரு பெட்டு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை அவரே செஞ்சு வச்சுருக்காரு. அது முழுவதுமாக பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய இறகுகள் அப்படிங்கிறது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறகுகளுக்கு சைட்லேயே அந்த 60 வயது மதிப்பு அந்த பழங்குடியினத்தை சார்ந்த அந்த மனிதர் இறந்திருந்தாராம்.
ஸோ அவர் இறந்ததற்கான காரணம் அப்படிங்கிறது நேச்சுரல் டெத்து தான், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எதுக்காக இந்த வண்ணச்சிறகுகள் அப்படிங்கிறது அவரை சுற்றி இருக்க வேண்டும், அதை அடுக்கியது யார் அப்படிங்கிற கேள்வி தான். அதுக்கு அந்த பழங்குடியினத்தவர்களை பற்றி படித்த சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு யாருமே இல்லை, அவரே தான். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி பழங்குடியினத்தவர்கள் இல்லாட்டி கொஞ்சம் நமக்கே தெரியும், என் சாவு முன்னாடி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி இந்த பழங்குடியினத்தவர்களுக்கு நமக்கு எப்போ வேணாலும் சாவு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, அவங்க இதே மாதிரி பல வண்ண சிறகுகளை அடுக்கி அதுக்கு மேலே படுப்பாங்களாம். அப்படி படுக்கும்போது அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் அவரை வேறொரு உலகத்துக்கு அழைத்து செல்வார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்படி வண்ணச்சிறகுகளை அடுக்கி இந்த ஒரு பழங்குடியினத்தவர் படுத்திருந்தார். அவர் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ மேன் ஆஃப் ஹோல் அப்படிங்கிற மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு பழங்குடி இனத்தவர் இன்னைக்கு பூமியில் இல்லை. அப்படி ஒரு இனமே அழிந்து விட்டது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கு 1.5 ஏக்கர் அழிக்கப்படுகிறது. தினசரி 137 ஸ்பீஷியஸ் அப்படிங்கிற பிளான்ஸ், பூச்சிகள் இதெல்லாமே அழிந்து வருகின்றன. அங்கே நவநாகரிகம் அப்படிங்கிற பெயரில் நாமும் என்ன செய்கிறோம், இந்த காடுகளை அழித்து வருகிறோம். ஆனால் இந்த காடுகளை பாதுகாப்பதற்காக தான் பழங்குடியினர்கள் இன்றைக்கும் பல இடங்கள்லையும், பிரேசிலாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த பழங்குடியினர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, அவங்களுடைய குரல் வெளியில் கேட்பது கிடையாது, இல்லை அதிகாரத்தின் முன்பு ஊமையாக்கப்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட 26 வருடங்கள் எந்த மனிதர்கள் கூடயும் வாழாமல் தனி மனிதனாக வாழ்ந்து, இதனால் நிறைய விவசாயிகள் கூட அரசாங்கத்துக்கு சண்டெல்லாமே வந்திருக்கு. இவருக்காக நாங்கள் இங்கே பயிர் செய்ய முடியாமல் இருக்குது, இவருக்காக நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் செய்யப்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி, அவ்வளோ விதமான தாக்குதல் இல்லாட்டி கொடூர மிருகங்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதர் தனியாக 26 வருடங்கள் வாழ்ந்தார் அப்படின்னும் அவர் இயற்கை எய்துவிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு மனித குலத்திற்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது. இங்கே யார் இல்லாட்டினாலும் மனிதர்கள் வாழ்வார்கள். ஆனால் என்ன, இயற்கை இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது. பல இடங்களிலும் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்படுறோம், ஃப்ளட்டு வருது, இன்னொரு இடத்துல பெரிய வறட்சி வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்கள் தான். நல்ல ஒரு பூமி நமக்கு கிடைச்சிது, ஆனால் அந்த பூமியை பாதுகாக்க நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ பூமி அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்ததுனாலையோ என்னவோ நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் இல்லாட்டி பல கிரகத்துக்கு நம்ம தேடிட்டு இருக்கோம், அங்கே மனிதர்களை வாழ வைக்க முடியுமா, நம்ம வாழ்ந்து விடலாமா அப்படின்னு சொல்லி. இருக்கிற பூமியை காப்பாற்றுறது எப்படி அப்படிங்கிறத நம்முடைய வரும் தலைமுறைக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் உயிர் வாழ்ந்தாங்க, அவங்கள பாதுகாப்பதற்கு ஒரு அமைப்பு இருந்துச்சு. 26 வருடங்கள் அவர் சேஃபாக இருந்தார். அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தானே, நெகட்டிவ் நியூஸ் கிடையாது. நிறைய பேரை கொண்டு குவிச்சாங்க, ஆனால் ஒரு மனிதரை பாதுகாப்பதற்காக ஒரு அமைப்பு அங்கே செயல்பட்டது அல்லவா, அந்த மனிதர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்கல்ல. ஸோ மனிதத்துவம் அப்படிங்கிறது இன்னும் நம்மகிட்ட, மனிதாபிமானம் அப்படிங்கிறது இன்னும் நம்மகிட்ட இருக்கத்தானே செய்யுது. இதே மாதிரி பல மனிதர்கள் இல்லாட்டி நம்ம குழந்தைகள் ஒன்றுபட்டார்கள் என்றால் மனித குலம் இந்த பூமியில் இன்னும் பல வருடங்களுக்கு வாழ்வதற்கு தகுதியான இனமாக இருக்கும். பார்க்கலாம், இந்த மாற்றம் அப்படிங்கிறது நம்மிடமிருந்தே வரட்டும். ஸோ இந்த ஒரு காணொளி, இந்த குழி மனிதன் அப்படிங்கிறதை பற்றியான இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.